ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய விஷயங்களை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி டீட்டெயில்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 3. கிறிஸ்மஸ் வரப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷோ வந்து கேட்குறேன். மாஸ்டர் ராக்கு கூட நான் இருக்கணும் அப்படின்னு டாச்சிப்பா நான் சொல்கிறேன். கைஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி நடத்தலாம்ல அப்படின்னு சொல்லி ஷோ கேட்குறேன். எனக்கு கூட ஓகே தான் அப்படின்னு ரோரி சொல்கிறேன். என்ன பண்ண போகிற நம்ம ஹீரோ கேட்டா சிட்டோகே கிறிஸ்மஸ் அப்படின்னு பயப்படுறேன். என்னது அவங்க அம்மா வராங்களா நம்ம ஹீரோ கேட்டுட்டு அடா ஆமா இதனால் வர நான் அவங்க அம்மாவை பார்த்ததே இல்லையா நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி நீ கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு வரையா எப்படி, உனக்கு ஏன்பா கிறிஸ்மஸே பிடிக்கலன்னு சொல்கிற? ஆமா ஆக்சுவலி உங்க அம்மா எங்கே தான் இருக்காங்க, அவங்கள வீட்டில் பார்த்தது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும். எங்கள் அம்மா வேர்ல்டு ஃபுல்லாக எப்போவும் சுற்றிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, ஒரு வருஷத்துக்கே 10 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணுறவங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க பண்ண வேண்டிய ஒர்க்கை இப்பவே ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அது போக அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க அப்படின்னு சிட்டோகே சொல்லவும், இவ்வளோ பிஸிலியோ கிறிஸ்மஸ் கொண்டு பார்க்க வராங்கன்னா அவங்க நல்ல அம்மா மாதிரி தான் தெரியுது நம்ம ஹீரோ சொல்லவும். பட் நான் அவங்க கிட்ட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க என் கூடவே இருந்தது கிடையாது. எப்பவும் வேலைன்னு இருப்பாங்க. அவங்கள நான் பார்த்ததே கம்மியான டைம் தான். ஆமா நான் எதுக்கு இதெல்லாம் ஓட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சிட்டோகே நம்ம ஹீரோவை அடிச்சிட்டு இருந்தா. சிட்டோகேவோட அப்பா கால் பண்ணியிருக்காரு. என்னப்பா ஆச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லவும், கிறிஸ்மஸ்க்கு தானே வராங்கன்னு சொன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். அது மட்டும் கிடையாது, பொன்னியவும் சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சிட்டோகே பயப்படுறேன். நான் ஆர்டர் பண்ண வைன் எங்க டேபிள டெக்கரேட் பண்ணுங்க அப்படின்னு வேலையெல்லாம் தடபடலாம் நடந்துட்டு இருக்கு. மேடம் ஃப்ளவர் வரப்போறாங்கன்னு சொல்லவும், மேடம் ஃப்ளவரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்க அம்மாவோட பேரு ஹானா, ஜாப்பனீஸ்ல அதுக்கு அர்த்தம் ஃப்ளவர் தானே, அதை தான் அவங்க அப்படி சொல்றாங்க. சூப்பரா இருக்குப்பான்னு சிட்டோகே சொல்லவும், நம்ம இவ்வளவு தூரம் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க அம்மா முன்னாடி ஜாக்கிரதையா நடந்துக்கோ, இல்லைன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சிட்டோகே சொல்லவும், சரி சரி அம்மா நீ என்னதான் சூப்பரா ட்ரெஸ் பண்ணாலும் எப்பவும் அந்த ரெட் கலர் ரிப்பனையா தலையில கேட்ட நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா இது எனக்கு ஸ்பெஷல், பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க அம்மா தான் இதை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சிட்டோகே சொல்றா. இப்ப சிட்டோகே அப்பா அங்க வராரு. ஹே ராக்கோ உன்னை பாத்துறோம்னால அது இன்னொன்னு எப்படி கூப்பிட்டதுக்கு சாரிப்பான்னு சொல்லவோ, பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். வயிறு வலிக்குது, நீங்க இஸ்மேல பாத்துக்கோங்கன்னு அவங்க அப்பா எஸ்கேப் ஆக போகும். எப்படி விட்டு போனேன் அப்படின்னு சிட்டோகே அவங்க அப்பாவை பிடிக்கிறா. இவங்க அம்மாவை பத்தி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயப்படுறாங்க நம்ம ஹீரோ பார்த்தா. மேடம் ஃப்ளவர் வந்துட்டாங்கன்னு சொல்லவும், அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ மேடம் ஃப்ளவர் வெல்கம் அப்படின்னு கத்துறாங்க. பாடி கார்ட்ஸோட வந்து சிட்டோகேவோட அம்மா இறங்குறாங்க. இவங்க தான் சிட்டோகேவோட அம்மாவா, பாக்குறப்ப எங்க அழகா இருக்காங்களே, சிட்டோகேவோட சிஸ்டர்னு சொன்னா கூட நான் நம்பிடுவேன், அந்த லெவலுக்கு இருக்காங்க நம்ம ஹீரோ பாக்குறேன். என்னோட அருமையான ஒய்ஃப் ஒன்னு பார்த்ததுல சந்தோஷம், ஒன்னு ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், நானும் அவங்கள மிஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நீ எத்தனை நாள் ஜப்பான்ல இருக்க போற அப்படின்னு அவர் கேட்கவும், கிறிஸ்மஸ் நைட் வர நான் இங்க தான் இருப்பேன், இப்போ எனக்கு 2 hours 36 minutes தான் டைம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவும், அவங்க பார்க்க நல்லவங்களா தெரியுறாங்க, பட் உண்மையிலேயே ரொம்ப பிஸி தான்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறமா ஆர்டர் ரோம்ல டீலர்ஸ் கிட்ட பேசி கான்ட்ராக்டை முடிக்கிறேன்னு சொன்னீங்களே, அது இன்னும் முடியலையே அப்படின்னு அவங்க கேட்கவும், அது வந்து ஆனா சிச்சுவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லவும், முடிச்சிங்களா முடிக்கலையா அப்படின்னு அவங்க கேட்கவும், இன்னும் முடிக்கலன்னு சிட்டோகே அப்பா சொல்லவும் ஒரு சொடக்கு தான் போடுறாங்க. சிட்டோகே அப்பாவை பாடி கார்ட்ஸ் இழுத்துட்டு போய் லைப்ரரியில அடைச்சு வைக்கிறாங்க. கிறிஸ்மஸ்குள்ள அந்த டீலிங்க முடிக்கல, உங்க கண்ணை தோண்டி எடுத்துருவேன் அப்படின்னு ஹானா சொல்லிட்டு இப்போ சிட்டோகே பக்கம் திரும்புறாங்க. பாத்திரம் நாள் ஆச்சு, எப்படி இருக்க, இப்போ உனக்கு வயசு எத்தனைன்னு கேட்கவும், எனக்கு 16 வயசாமான்னு சிட்டோகே சொல்றா. ஸ்கூல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கவும், நல்லா போகுது, ஈவன் கடைசியா வச்ச டெஸ்ட்ல கூட 5th ரேங்க் வாங்கினேன்னு சொல்லவும், என்னது 5th ரேங்கா, அமெரிக்காவோட டாப் ஸ்கூல்ல எப்பவோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருந்தா, ஜப்பான்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கூல்ல தான் படிக்கிறா, அதுல 5th ரேங்கா, அது சரி இல்லையேன்னு அவங்க அம்மா சொல்லவும், நான் இனிமே ஒழுங்கா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சிட்டோகே போன் மாதிரி வைப்ரேட் ஆகுறாளே, இப்போ புரியுது அவங்க ஏன் இவ்வளவு பயந்தாங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். ஆமா இந்த பையன் யாருன்னு கேட்கவும், இதுதாமா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஈச்சிஜோராக உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லவும், ஈச்சிஜோவான்னு அவங்க கேட்கவும், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், நான் ஷுகமி ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், சரி என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோ தம்பி, அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு என்னாகும் தெரியுமா, இப்போ நீ கற்பனை பண்ணி பார்த்துருப்பிய, அதை விடவும் மோசமான விஷயங்கள் நடக்கும். பாய் ஃப்ரெண்ட் வர லெவலுக்கு அவளுக்கு வயசாயிடுச்சு, டைம் போனதே தெரில. உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அழகா சூப்பரா இருப்பாங்க, நீ இன்னுமா இந்த ரிப்பனை கட்டிட்டு சுத்திட்டு தெரியுற இருந்தனா இருக்கிற பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிருவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கிறிஸ்மஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட நல்லா என்ஜாய் பண்ணிச்சுட்டோகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவோம். உண்மையிலேயே இவங்க பயங்கரமா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மேடம் ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க செக்ரட்டரி மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லவும், திரும்பவுமா இதோட எத்தனை 72வது பேரா வேற யாராச்சும் கூப்பிடுங்கன்னு சொல்லவும், எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அப்ப பேசாம இப்படி பண்ணுவோம், ஹே குட்டி பையா கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் நீ தான் என்னோட செக்ரட்டரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோ வச்சுட்டு ஷாக் ஆகாங்க. இருக்கிறவன் தகுதியானவனான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அவன் வர்த்தியானவனா இருந்தா அவனுக்கு ரிவார்டு, இல்லன்னா என்ன நாளைக்கு குளத்துல மதப்பான், பட் ஒருவேளை நீ மட்டும் என் செக்ரட்டரியா இருக்கான அவனை அப்ரூவல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்மஸ் ஈவினிங் உங்க 2 பேருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் ரூம் புக் பண்ணி தரேன், ஸோ இப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லி பாடி கார்ட்ஸ் வச்சு நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போயிருந்தாங்க. இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பையன் தானே இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க அம்மா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஒரு பக்கா செக்ரட்டரி மாதிரி நம்ம ஹீரோவை ரெடியாகி வந்துட்டான். எனக்கு என்னங்க பண்ண தெரியும் நம்ம ஹீரோ சொல்லுவோம், ஜஸ்ட்
புக்ல எழுதி இருக்கிறத ஃபாலோ பண்ண போதும். இதான் என்னோட டெய்லி ஷெட்யூல். அண்ட் நீங்க செக்ரட்டரியா இருக்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற மேனுவலும் இதுல இருக்கு. 5 நிமிஷத்துல இதை மெமரைஸ் பண்ணி அப்படின்னு அடுத்த மீட்டிங்க்கு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு மீட்டிங்க்கு போற வழியிலேயே லேப்டாப்ல இன்னொரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே இவங்களுக்கு ஒவ்வொரு ஷெட்யூல் இருக்கு. ஹவர்ஸ்ல தான் நான் ஷெட்யூல பாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மினிட்ல பாக்குறேன். இப்போ அவங்க பேசிட்டு இருக்க மீட்டிங்ல மினிமம் 5 லாங்குவேஜ்க்கு மேல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு அவங்க கேட்கவும் அடுத்து நம்ம அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷெட்யூல சொல்றான். ரொம்பவோ பெரிய சைஸ் கம்பெனிக்கு இவங்க போறாங்க. அந்த கம்பெனியோட டைரக்டர் இவங்க காலில் விழுந்து என்னோட சின்ன தப்பு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் பட் அந்த சின்ன தப்பு எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துடுச்சு தெரியுமா அப்படின்னு அந்த பாஸை மிரட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவங்க எவ்வளவுதான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். எஸ்கியூஸ் மீ மதர் நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். நீ இப்பவே என்ன அப்படி கூப்பிடுவானா, இப்போதைக்கு என்ன மிஸ் ஹானானே கூப்பிட்டு போதும்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் உனக்கு ஒரு சின்ன வேலை வச்சிருக்கேன், இன்னும் 3 hours டைம் இருக்கு, எனக்கு ஒரு கோலா வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லவும் வேலை ஈஸியா இருக்கேன் நம்ம ஹீரோவை கோலாவை வாங்கினா மிஸ் ஹானா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி என்னோட கிரெடிட் கார்டு ஒன்ட்டு தானே இருக்கு, சின்னதா ஒரு ஷாப்பிங் மட்டும் போயிட்டு வந்துருத்தியா, என்னோட கிளைண்ட்டுக்கு அவர் பொண்ணு டிஸ்னிலாண்ட்ல விளையாடணும்னு ஆசை, அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்து ஜப்பானோட ஒரு லிமிடெட் எடிஷன் ஹேண்ட்பேக் ஒன்று அப்படின்னு நிறைய பெரிய பெரிய லிஸ்டா கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் எப்படி வாங்கிட்டு வருவேன் நம்ம ஹீரோ கேட்கவும் என் கிரெடிட் கார்டில் நீ எவ்வளோ வேணா பணத்தை யூஸ் பண்ணிக்கோ, பட் 3 மணி நேரத்துக்குள்ள இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்க பஞ்சுவாலிட்டியா டயத்துக்கு வந்துரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவா அவங்க கார்டை யூஸ் பண்ணி டக்குன்னு போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருதான். நான் டைமிங்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நின்னா அச்சோ 30 செகண்ட்ஸ் லேட்டா வந்துட்டு 30 செகண்ட்ஸ் லேட்னா என்ன ஆகும்னு தெரியுமா, என்னோட ஷெட்யூல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தள்ளி தள்ளி போகும். என்னோட மோட்டோவே டைம் இஸ் நாட் மணி, காசை கொடுத்து டயத்தை வாங்க முடியாது. சரியா நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னதுன்னு கேட்கவும் ஏபி கார்பரேஷன்ல ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது பக்கத்து பில்டிங் தானே மிஸ் ஹானா கேட்கவும் நான் காரை ரெடி பண்றேன் நம்ம ஹீரோ சொன்னா அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு கால் பண்ணி பக்கத்து பில்டிங்கோட டோரை திறக்க சொல்றாங்க. இந்த பில்டிங்கை ஓபன் பண்ணி ஒரு ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணி இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்க்கு கயிறு மூலியமாவே நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பாஸ் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெல்கம் பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானோ ஓகேவா இருப்பானா சிட்டோகே யோசிக்கிறா. நம்ம ஹீரோவை கரெக்டா கால் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு வா கேட்கறா. சிட்டோகே அது நீதானா நம்ம ஹீரோ கேட்கவும் வாய்ஸே எப்படி இருக்கேன்னு வா கேட்கறா. இப்பதான் எனக்கு பிரேக் கிடைச்சதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன விஷயம் கால் பண்ணிருக்க அப்படின்னு வா கேட்கவும் இல்ல நீ சோகமா இருப்பேன்னு நான் நினைச்சேன், உங்க அம்மாவை ரிப்பனை பத்தி அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, இந்த ரிப்பனை நீ இன்னும் கெட்டிட்டு இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி அவங்க சொல்லணும்னு தானே நீ எதிர்பார்த்த, கிறிஸ்மஸ் நைட் நம்ம 2 பேருக்கும் ஹோட்டல் புக் பண்ணி தரேன்னு சொன்னது அவங்க சீரியஸா சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, பட் கிறிஸ்மஸ் நீ உங்க அம்மா கூட தானே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்னன்னா எங்க அம்மா எப்பவுமே இந்த மாதிரி தான் பயங்கரமா ரொம்பவோ பிஸியா இருப்பாங்க, எப்போ அவங்க என்ன மீட் பண்ணாலும் என் வயசு தின்னு தான் கேட்பாங்க, அந்த லெவலுக்கு அவங்க என்னை பத்தி கண்டுக்கிட்டதோ கிடையாது ஞாபகம் வச்சுக்கிட்டதோ கிடையாது, என் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பிசினஸ்ல பிஸியா இருக்கிற மாதிரி இருக்காங்களோ என்னவா சொல்லுவோம், அப்படிலாம் இருக்காதுப்பா, தான் சொந்த பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக தானே என்னதான் பிஸியா இருந்தாலும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு உன்னை பார்க்க வராங்க, கிறிஸ்மஸ் ஈவினிங் நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட மனசு விட்டு பேசு, அவங்களும் சரின்னு ஒத்துக்கிடுவாங்க, என்ன இருந்தாலும் அவங்க அம்மா தானே தைரியமா சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் ட்ரை பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சிட்டோகே சொல்ல வரதுக்குள்ள மிஸ் ஹானா கிட்ட இருந்து கால் வந்துருச்சு, நான் பிஸி ஆயிட்டேன் அப்புறம் பார்க்கலாம் பாய் நம்ம ஹீரோ காலை கட் பண்றேன். எங்க அம்மா கிட்ட மனசு விட்டு பேசணுமா அப்படின்னு சொல்லி சிட்டோகே யோசிக்கிறா. ஹலோ அம்மா இது நான் தான் சொல்லவும் என்ன சிட்டோகே நீ எனக்கு கால் பண்ணிருக்க, நான் ஒர்க்ல பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசலாமான்னு அவங்க கேட்கவும் இல்ல நான் குயிக்கா முடிச்சிருவேன், நீங்க ஏஜி ஜாபை அப்ரூவ் பண்ணீங்கன்னா அவன் கூட நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல அதான் எனக்காக கேன்சல் பண்ணிருந்தீங்களா, நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அம்மா அப்படின்னு வா சொல்லவும் பரவாயில்ல நீ கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவன் கூட இருன்னு சொல்லவும் இல்லம்மா அதை வந்து வா சொல்லவும் அது போக கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கும் ஒர்க் இருக்கு ஸோ எப்படினாலும் நான் அவன் கூட இருக்க முடியாது, சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க காலை கட் பண்ணிருந்தாங்க. சிட்டோகே தானே கால் பண்ணா எதுக்கு காலை கட் பண்ணீங்க, அவ உங்க கூட தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க, நான் போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் அட்லீஸ்ட் அதை அவகிட்ட கொடுக்க வச்சு செய்யுங்க நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த நேரத்தில் என்னோட அப்பாயின்மெண்ட்டையும் அந்த ஒர்க்கையும் நான் முடிப்பேன், இந்த ஜாப் எனக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியுமா, ஏன்னா என்ன தவிர்த்து வேற யாராலையும் இதை பண்ண முடியாது, ஸோ நான் இந்த இடத்துக்கு தேவை, சக்திகள் வரும்போது பொறுப்புகளும் அதிகமாகும் கேள்விப்பட்டிருப்பியே, இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஸோ நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு அவங்க சொல்லவும் இந்த வேலையை உங்களை தவிர்த்து யாராலையும் பண்ண முடியாது அதனால நீங்க இதை பண்றீங்களா, பட் சிட்டோகேக்கும் அதே மாதிரி தான் அவளோட அம்மாவா உங்களால மட்டும் தான் அங்க கூட இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க அம்மா வர முடியாதுன்னு சொன்ன உடனே சிட்டோகே அவளோட ரிப்பனை கலட்டிட்டு சோகமா நிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. வருஷத்துலயே ஒரு நாள் தான் அவங்க அம்மா அவளை பார்க்க வந்திருக்காங்க, அதுலயும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கொடுத்த ரிப்பனை இன்னோவா பத்திரமா கூட வச்சிருக்கா, பட் அவங்க என்னடானா அந்த ரிப்பனை ஒரு பெரிய விஷயமா கூட எடுத்துக்கிடல. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.